வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூடா, சுவையா, சாஃப்ட்டா ரவா இட்லி வீட்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். எண்ணெய் வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு பாதி வறுத்து வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புன்றது ஒரு அழகு, சுவை எல்லாமே ரவா இட்லிக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அது வறுத்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும், காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்துட்டு, நான் ஒரு 2 கப்பு ரவா எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 கப்பு ரவாவ நல்லா அழகா வறுத்து ஒரு 5 நிமிஷம் நான் இத ஆற வைக்கிறேங்க. இது ஆறி வர வரைக்கும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர வந்து எடுத்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ இது வந்து தயிர்ல தான் ஊற வைக்க போறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். கூடவே நெறைய கொத்தமல்லி போட்டு ஒரு சுவைக்கும், மணத்துக்கும் போட்டு ஆட் பண்ணா நல்லாயிருக்கும். ஸோ வீட்ல ரவா இட்லி சரியா வராதுன்னு சொல்றவங்க, கண்டிப்பா இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து 10 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா, அந்த ரவா வந்து ஊறி நல்லா சாஃப்ட்னஸ் குடுக்கும். ஸோ இப்போ நான் இட்லி இறக்க போறேன்ற நேரத்தில, மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற இந்த இனோ சோடா வந்து ஒரு பாக்கெட் நான் ஆட் பண்றேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு ரவா இட்லிக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இப்போ இந்த மாரி தட்டில நெய், எண்ணெய் தடவிட்டு, நம்ம நார்மலா இட்லி ஊத்துற மாரி ஊத்தலாம். கூட வந்து கொத்தமல்லி போட்டு அரைச்ச தேங்காய் சட்னியோட சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. நீங்களும் உங்க கருத்துக்கள சொல்லுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.